ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 24 பார்ட் 2க்கான ஒரு ப்ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நம்ம ரேவதி வந்துட்டு என்னடா இது அந்த மைதிலி அக்காவ இன்னும் காணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மைதிலி கோவிலுக்குள்ள வராங்க. மைதிலிய பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி போய் மைதிலிய வரவேற்கிறாங்க. வாங்கக்கா, உங்களதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. மைதிலி சொல்றாங்க, என்ன ரேவதி சொல்ற, எனக்காக காத்துக்கிட்டு இருந்தியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா, என்னோட ஃப்ரெண்டு எப்ப வராங்க அப்படின்னு வீட்டுல உள்ள எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்க, வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப மைதிலி சொல்றாங்க, சரி முளைப்பாரி எல்லாம் எடுத்தாச்சா? ரேவதி சொல்றாங்க, எடுத்தாச்சு அப்படின்னு. அப்ப மைதிலி கேக்குறாங்க, என்னாச்சு? ஏதோ குழப்பத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதாவது பிரச்சனையா ரேவதி? ரேவதி சொல்றாங்க, இல்ல, நான் முளைப்பாரி எடுக்க முடியுது, என் தலையில உள்ள முளைப்பாரி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட மைதிலிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன ரேவதி சொல்ற? கொண்டுட்டு போன முளைப்பாரி கீழே விழுந்துருச்சா? ரேவதி சொல்றாங்க, ஆமா, கீழே விழுந்துருச்சு. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா அந்த இடத்துல பேசினாரு. அந்த முளைப்பாரி தானா ஒண்ணு கீழே விழுகல, பக்கத்துல உள்ள ஒரு பொண்ணு தான் தள்ளி விட்டுட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியிலேயே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாவும் ஆதரவாவும் பேசினாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல அவர் எனக்காக பேசும் பொழுது அவர் எந்த அளவுக்கு என் மேல பாசமா இருந்திருப்பாரு அப்படிங்கிறத என்னால பார்க்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மைதிலி சொல்றாங்க, ரொம்ப சூப்பர், உன் புருஷன் மேல நீ அந்த அளவுக்கு காதலோட இருக்க போல அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. அதே நேரம் நம்ம மைதிலி சொல்றாங்க, நீ இவ்வளவு சொல்லும் பொழுது உன்னோட ஹஸ்பண்டை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னப்போ நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, நான் கண்டிப்பா காமிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்றாங்க, இதோ அங்க நிக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்திக் திரும்பி நிக்கிறதுனால அந்த மைதிலியால கண்டுபிடிக்க முடியல. ரேவதி சொல்றாங்க, அங்க நிக்கிறது யாரு, எனக்கு சரியா தெரியல. அப்ப ரேவதி சொல்றாங்க, அந்த நிக்கிறாங்க பாருங்கக்கா அப்படின்னு சொன்னதோட நம்ம மைதிலிக்கு சரியா தெரியல. அப்ப நம்ம அதே நேரம் நம்ம மைதிலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து யார் யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரேவதிய நம்ம பாட்டி கூப்பிடுறாங்க, பரமேஸ்வரி பாட்டி. அப்ப ரேவதி வந்துட்டு மைதிலி கிட்ட, பாட்டி என்னன்னு தெரியல கூப்பிடுறாங்க, நான் போறேன். இதை கேட்டதோட மைதிலியும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மைதிலி வந்துட்டு யார் யார் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பின் போஸ்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது நம்ம கார்த்திக் மாப்பிள்ள மாதிரியே தெரியுது. இதை பார்த்ததோட மைதிலிக்கு செம்ம ஷாக்கு. என்ன இது, நம்ம மாப்பிள்ள மாதிரியே இருக்காரு அப்படின்ட்டு மைதிலி வந்து தூரத்துல இருந்தே பாக்குறாங்க. பார்த்தா கரெக்டா நம்ம கார்த்திக் மாதிரியே இருக்காரு. அப்ப மைதிலி என்ன பண்றாங்கன்னா, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இங்க இருந்து போறாங்க. அப்ப கார்த்திக் வந்து கோவில் வளைகுல பெயர்றாரு. இதனால மைதிலியால கார்த்திய பார்க்க முடியல. என்னடா இது, பார்க்கலான்னு நினைச்சோம், இப்படி போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மைதிலி சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்க்க அச்சு அசலா நம்ம மாப்பிள்ள மாதிரியே இருந்துச்சு அப்படின்ட்டு மைதிலி இந்த இருந்து வராங்க. வந்ததோட ரேவதி மைதிலிய பார்த்து, அக்கா எங்கக்கா போனீங்க? அப்ப மைதிலி சொல்றாங்க, இல்ல ரேவதி, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் நான் இங்க வந்தேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்படியாக்கா, யாரு? அப்ப மைதிலி சொல்றாங்க, சரி அது விடு, ஒருவேளை நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா பாத்திருக்கலாம். சரி ஓகே, உன்னோட கல்யாணம் நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியா இல்ல வீட்டுல நடத்தி வச்சாங்களா? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா, என்னோட கல்யாணம் ரெண்டுமே இல்ல. மைதிலி கேக்குறாங்க, என்னம்மா இப்படி சொல்ற, ரெண்டுமே இல்லைன்னு சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, என்னோட கல்யாணமே ரொம்ப ட்விஸ்ட்ல நடந்துச்சுக்கா. இந்த கல்யாணமே வந்து எங்க அம்மாவா கடைசி நேரத்துல எங்க வீட்டுல வேலை பார்த்த ஒரு டிரைவரை தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதை கேட்டதோட மைதிலி ஷாக் ஆகி, என்ன நீ பெரிய ஜமீன் குடும்பம் அப்படின்னு சொல்ற, சாதாரண ஒரு டிரைவரை எப்படி கல்யாணம் பண்ண? ரேவதி சொல்றாங்க, அக்கா, நான் ஆரம்பத்துல கூட அப்படிதான்க்கா நினைச்சேன், இது மாதிரி தப்பான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் போக போக அவர் எவ்வளவு பெரிய நல்லவர் அப்படிங்கறதையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, இங்க பாரு, இது நாள் வரைக்கும் உன் கூடவே இருந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவரு ரொம்ப நல்லவரா தான் இருக்கணும். அவரை மட்டும் நீ எப்பயும் மிஸ் பண்ணிடாத, சரியா?
இது கேட்டதோட ரேவதியும் சரிக்கா அப்படின்னு சொல்ல, மைதிலி சொல்றாங்க, சரி உன்னோட ஹஸ்பண்ட முதல்ல எனக்கு இன்ட்ரோ பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இது வரைக்கும் இன்னும் இன்ட்ரோ பண்ணல. அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இப்பதான் கோயிலுக்கு பின்னாடி போனாரு போல. சரி இருங்க வரேன், நான் போய் கூட்டிட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொன்னதோட மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறாங்க. அப்பதான் அந்த பக்கம் அந்த முத்துவேல் வராரு. மைதிலி நின்னுகிட்டு இருக்கிறத முத்துவேல் பாக்குறாரு. நம்ம ஒரு நாள் ஒரு வீட்டுக்கிட்ட பார்த்தோமே, அவதானே இவ, பார்க்கவே செம்ம சூப்பரா இருக்காளே, ஆகா ஆடு தானா வந்து சிக்கிரிக்கே அப்படின்னு முத்துவேல் என்ன பண்றாருன்னா அவகிட்ட போய் நைஸா பேச்சு கொடுப்போம் அப்படின்னு முத்துவேல் நேரா மைதிலி கிட்ட போயிட்டு வணக்கம்மா அப்படின்னு சொல்லத்தோட மைதிலி சொல்றாங்க வணக்கம் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. நீங்க எங்க என்ன பண்றீங்க? மைதிலி சொல்றாங்க, கோயிலுக்கு வந்த, ரேவதி வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு. சரி நீங்க யாரு? முத்துவேல் சொல்றாரு, நானும் ரேவதிக்கு மாமா முறைதான். இதை கேட்டதோட மைதிலியும் அப்படியா? முத்துவேல் சொல்றாரு, சரி இந்த கோவில்ல உங்களை வச்சு பார்த்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சரி நான் கிளம்புறேன். மைதிலி சொல்றாங்க, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி வந்ததோட அதுக்கு முன்னாடியே ரேவதி நேரா கார்த்திய போய் பாக்குறாங்க, ராஜா அப்படின்னு. கார்த்திக் ரேவதி கிட்ட, சொல்லு ரேவதி. ரேவதி சொல்றாங்க, ஒரு முக்கியமான ஒருத்தரை உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணணும் வாங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ரேவதி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கே, அவங்கள அப்புறம் பாத்துக்கலாமா? ரேவதி சொல்றாங்க, இல்ல ராஜா நீ இப்ப பார்த்தே ஆகணும் வா அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, என்ன ரேவதி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ரேவதி சொல்றாங்க, ராஜா நீ வரப்போறியா இல்லையா? இது கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, அதே நேரம் ஊர் தலைவர்கள் வந்துட்டு கார்த்தியை கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் வாங்க தம்பி அப்படின்னு. கார்த்திக் நம்ம ரேவதியை பார்த்து, பாத்தியா எனக்கு அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்கு. இதை கேட்டதோட ரேவதியும் சரி ஓகே அப்புறம் மாதிரி அவங்கள உனக்கு இன்ட்ரோ பண்றேன் அப்படின்ட்டு ரேவதி இங்கேருந்து வராங்க. மைதிலி ரேவதியை பார்த்து, உன்னோட மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு போனாரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, யாரது மாமாவா? அப்ப மைதிலி சொல்றாங்க, ஆமா ரேவதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசிட்டு போனாரு. ரேவதி நினைக்கிறாங்க, யாரோ உறவுக்காரவங்க ஒருத்தவங்க வந்து பேசிட்டு போயிருப்பாங்க போல அப்படின்னு. அதுக்கப்புறம் மைதிலி கேக்குறாங்க, சரி உன்னோட ஹஸ்பண்ட் இங்கதான் இங்கே இருக்காருன்னு இன்ட்ரோ பண்றேன்னு சொன்னேன், ஆனா இது வரைக்கும் இன்ட்ரோ பண்ணலையே. அப்ப ரேவதி சொல்றாங்க, சாரிக்கா இது மாதிரி அவர் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல இருக்காரு. ஸோ அம்மாவுக்கு பதிலாக அவர் தான் இந்த கோவில் திருவிழாவில் ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அம்மா வந்துட்டு அந்த அளவுக்கு இதுல ஈடுபாடு இல்லை. ஏன்னா அம்மாவுக்கும் எங்க பாட்டிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது, அதனால பாட்டிக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் அம்மா சமாதானம் ஆகி கோவிலுக்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ராஜா தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இது கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, அவரை நீ இவ்வளவு பெருமையா சொல்லும் பொழுது அவரை இப்பவே எனக்கு பார்க்கணும் போல இருக்கு, ஆனா பார்க்க முடியலையே. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம் வாங்க, கோவில சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. நம்ம கார்த்திக் என்ன பண்றாருன்னா நேரா அந்த ஊர் தலைவர்கள் கிட்ட, இங்க பாருங்க இந்த கோயில் திருவிழாவை நிப்பாட்டுறதுக்கு பல வகையில சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, அதனால திருவிழாவை நீங்க ஏற்பாடு பண்ணும் பொழுது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, எந்தவித பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, தம்பி நீங்க இருக்கும் பொழுது என்ன தம்பி எங்களுக்கு ஆபத்து வரப்போகுது, நீங்க எல்லாத்தையும் பார்த்துவீங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, இருந்தாலும் நம்ம சைடு கொஞ்சம் வந்துட்டு பாதுகாப்பா இருக்கிறது நல்லது தானே. இதை கேட்டதோட அந்த ஊர் தலைவர்களும் சரிங்க தம்பி நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் நம்ம கார்த்திக் என்ன பண்றாருன்னா, சரி இருங்க நான் முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நேரா பரமேஸ்வரியை போய் பாக்குறாங்க. பரமேஸ்வரி நம்ம கார்த்தியை பார்த்து, வாப்பா வாப்பா கார்த்தி. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி ரேவதியோட முளைப்பாரி கீழே விழுந்ததோட ரேவதிக்கு கொஞ்சம் சங்கடமாவே இருக்கு. பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி முளைப்பாரி கீழே விழுகிறது சாதாரண விஷயம் இல்லப்பா, கண்டிப்பா ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது, எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பா. இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, சரிங்க பாட்டி நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட பாட்டியும், சரிப்பா ஐயா வேற ஏதாவது பிரச்சனைனா உடனே சொல்லுறியா? கார்த்தியும், சரிங்க பாட்டி நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் பதடப்படாம இருங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா கார்த்தி அம்மா வரேன்னு சொன்னாலே எப்பயா வரா? கார்த்திக் சொல்றாரு, அம்மா கிளம்பிட்டாங்களாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. உடனே பரமேஸ்வரியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு, சரிங்க பாட்டி மத்த வேலைகளை நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு.
நம்ம பரமேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க.